Hello student, welcome to my channel. In this video, we will talk about 10th standard social science quarterly exam important question. That's why we channel follow YouTube subscribe regular video கால்ல அடிபட்டு இருக்கு அது வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதனால நான் ரெகுலரா வீடியோ போட முடியல பட் இருந்தாலும் என்னால டைம் எப்பப்பலாம் கிடைக்குதோ அப்பலாம் நான் ரெகுலரா வீடியோ போட்டுட்டு இருக்கேன் சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்தா 10th சோஷியல் சயின்ஸ்ல குவார்டர்லி எக்ஸாம்ல நம்ம எப்படி 90 பிளஸ் மார்க் எடுக்கணும்ன்றதுதான் 90 பிளஸ் மார்க் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா புக் பேக்ல இருக்கிற 1 மார்க்க நல்லா தரவு படிச்சு வச்சுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தா டைம் லைன் 1990ல இருந்து நீங்க 1950 வரை படிச்சீங்கன்னா டைம் லைன் வந்து பார்த்தா 5 மார்க் எடுக்கலாம் பப்ளிக்லயுமே எடுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேப் இருக்கும் ஒரு 5 மார்க் ஒரு மேப் இருக்கும் 8 மார்க்ல ஒரு மேப் இருக்கும் ஸோ இந்தியன் வரைபடமும் ஏசியன் வரைபடமும் படிச்சிருங்க அதோட வீடியோ நான் அடுத்த மேப்ல உங்களுக்கு தனியாக வரைஞ்சி மேப்பை குறிச்சு தரேன் இப்போ வாங்க நம்ம ஹிஸ்டரியில வந்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் ஹிஸ்டரியில வந்து பார்த்தோம்னா யூனிட் 1 இருந்து யூனிட் 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு அதில் வந்து பார்த்தோம்னா 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஃபோர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து டாப்பர்ஸ் படிச்சு வச்சுங்க ரெட் கலர்ல மார்க் பண்ணிட்டு எல்லாமே எக்ஸாம்ல ரிப்பீட்டா கேட்ட கொஸ்டின் தான் மார்க் பண்ணிருக்கேன் செகண்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ல தேர்ட் கொஸ்டின் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் சேம் தான் புக் பேக் நம்பர் ஸோ குறிச்சு வச்சுங்க தேர்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் டீடைல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் ஃபிஃப்த் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அது வந்து செகண்ட் ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவிக்ஸ்ல பார்ப்போம் சிவிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 லெசன் தான் குவார்டர்லி எக்ஸாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின் கொஸ்டின் 6 கொஸ்டின் ரெண்டும் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 2 4 1 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேர்ட் கொஸ்டின் படிச்சு வச்சுக்கோங்க டாப்பர்ஸ் தான் தேர்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல்ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 2 நல்லா தரவு படிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜியோகிராஃபில ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 யூனிட் கொடுத்துருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் ரவுண்ட் பண்ணிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் யூனிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் செவன்த் நைன்த் இதுல வந்து பாத்தீங்கன்னா 1 2 6 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் படிச்சு வச்சுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெசன் எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான் எக்ஸாம் ரிப்பீட்டடா எல்லா கொஸ்டின் மாத்தி கேட்டிருக்காங்க சோ எல்லா கொஸ்டின் படிச்சு வச்சுங்க டீடைல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் படிச்சு வச்சுங்க ஃபோர்த்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் 3 and 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் லெசன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் செவன்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல்ல 1 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம் சோ இந்த கொஸ்டின் எல்லாம் நல்லா தரவு படிச்சு வச்சுங்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல 3 யூனிட் தான் குவார்டர்லிக்கு ஃபர்ஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் தேர்ட் லெசன் சாரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் செகண்ட் அண்ட் தேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 4 படிச்சு வச்சுங்க அப்புறம் செகண்ட் லெசன்ல 2 6 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ல 5 மார்க்ல 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் யூனிட்ல 1 2 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீடைல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் ஃபிஃப்த் படிச்சு இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க நல்லா தரவு படிச்சீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம்ல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுங்க அதே போல சொல்றதுதான் புக் பேக்ல 1 மார்க் நல்லா படிச்சு வச்சுங்க டைம் லைன் நல்லா படிச்சு வச்சுங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேப் 2 மேப் நல்லா தெளிவா படிச்சு வச்சுங்க சோ இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா சோசியல்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இதோட ஸ்கிரீன்ஷாட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க